நன்றியோடு துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம் அப்பா. நீ தந்த ஓய்வு நாளின் அதிகாலை வேளையிலே அப்பா உங்களுடைய பாதப்படியிலே வந்து ஆண்டவரே உண்மை நாங்கள் பணிந்து கொள்ளும்படியாக நான் வந்திருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டறிவான் என்று சொல்லி நீ சொல்லியிருக்கிறப்பா. இந்த நாளிலும் அதிகாலை வேளையிலே உங்களுடைய சன்னிதானத்திலே நாங்கள் உங்களுடைய பிள்ளைகளாக நாங்கள் கூடி வந்திருக்கிறோம் அப்பா. கூடி வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ கண்ணோக்கி பார்க்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய கிருபையுள்ள கரம், உடைய இரக்கமுள்ள கரம் உடைய பிள்ளைகள் மீது ஆண்டவரே தங்கி அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த ஆறாம் முதல் முடிவு மட்டும் ஒரு பிரச்சனத்தினால் இருக்குது. நிறைய பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. நாங்கள் பாடல்களை பாடும்போதும் வேதத்தை வாசிக்கும் போதும் அப்பா, அதை தியானிக்கும் போதும் பரிசுத்த ஆவியானவராமே எங்களோடு கூட இடைப்பட வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். உம்முடைய ஆளுகைகளை எங்களை ஒப்புவிக்கிறோம். மீட்பு பட்சமாக இயேசு கிறிஸ்துவினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆண்டு நாமத்துமை உண்டாகும். நாம் எழுந்திரன்று கீதம் கீர்த்தனை 552 பாடுவோம். பாவ சஞ்சலத்தை நீக்க கீதம் கீர்த்தனை 552. செய்வோம். சர்வவல்லமையுள்ள இருக்கும் பிதாவே, இப்போ நாடுகளைப் போல நம்முடைய வழியை விட்டு வயலைந்து போனோம். இதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் நீ என்னை வந்தோம். பசுத்த கற்பனைக்கு விரதமாக செய்தோம்.
செய்யத்தக்கதை செய்யாமல் செய்யத்தகாதவை செய்யும் ஜெகன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் மனிதருக்கு வாழ்க்கையின்படியே நிற்பாக்கி சிலருக்கும் பொறுமையாக பாவத்தின் விட்டப்படைகளை சீர்படுத்தும் நாங்கள் தேவபக்தி நீதியின் பரமண்டலில் இருக்கிற ஆண்டவரே உதவிகளை திறந்தருளும். தேவனின் ரட்சிக்கு வரைவாய் வாரும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள். 95ஆம் சங்கீதத்தை நாம் பாடலாக பாடுவோம். கர்த்தருக்கு எம்பிரமாய் பாடி நம்முடைய லட்சுமி கண்மலை சங்கீதம் பண்ண கடவோ வாருங்கள். சுயத்தினுடைய வருஷனிக்குமோ பாக வந்து சங்கீதத்துக்கு பாட கடவோ. கர்த்தரே மகா தேவனும் எல்லா தேவனுக்கும் மகாராஜனும் பூமியின் பருவங்களும் அவருடையவைகள் சமுத்திரங்களே அவரை உண்டாக்கினார். வெட்டாமையும் அவருடைய கரம் ஒரு வாக்கிச்சு. நம்மை உண்டாக்கினதற்கு முன்பாக நாம் படிந்து புரிந்து முழங்கால் படிகிற கடவும் வாருங்கள். அவர் நம்முடைய தேவன். 4 லட்சங்களும் அவர் கைகளான ஆடுகளும் ஆமென். இந்த சத்தத்தை கேட்பீர்களாயின் அநாதிபுரம் சோதனை உங்களை என்னை பற்றி பார்த்து கண்டார்கள். 40 வருஷமாய் நான் அவர் என்னுடைய தொகுதியிலே பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் ஆதிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதாகாலங்களிலும் மகிமையுண்டாவதாக. ஆமென். உட்கார்வோம். முதலாம் வேதபதி வாசிக்கிறோம்.
வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல் 17ஆம் வசனம் முடிய. ஏசாயா 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல். நீங்கள் என் சந்ததியில் வரும்போது என் பிரகாரங்களை இப்படி மிதிக்க வேண்டுமென்று உங்களிடத்தில் கேட்டது யார்? இனி வீண் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம். தூவங்காட்டுதல் எனக்கு அருவருப்பாக இருக்கிறது. நீங்கள் அக்கிரமத்தோட ஆசரிக்கிற மாத பிறப்பையும் ஓய்வு நாளையும் சபை கூட்டத்தையும் நான் இனி சகிக்க மாட்டேன். உங்கள் மாத பிறப்புகளையும் உங்கள் காணிக்கைகளையும் என் ஆத்மா வெறுக்கிறது. அவைகள் எனக்கு வருத்தமாக இருக்கிறது. அவைகளை சுமந்து இழைத்து போனேன். நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன். நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் கேளேன். உங்கள் கைகள் இரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. உங்களை கழுவி சுத்திகரியுங்கள். உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள். நன்மை செய்யப்படியுங்கள். நியாயத்தை தேடுங்கள். ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கச்ச பிள்ளையின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. யாரும் எழுந்து நின்று தேவனை உம்மை துதிக்கிறோம்னு கேட்டு நான் மாறி மாறி வாசிப்பேன். தேவனை உம்மை துதிக்கிறோம், உம்மை கர்த்தர் என்று புஸ்தகப்படுத்துகிறோம். தேவதூர் அனைவரும் பரமண்டலங்கள் அவைகள் அதிகாரங்கள் அனைத்தும் சேனைகள் தேவனாய் கர்த்தரே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். அப்போஸ்தலரை மாற்றி பொருந்திய கூட்டம் உம்மை போற்றும். இரத்த சாட்சியை தைரிய சேனை உம்மை போற்றும். வணங்கப்படத்தக்க மெய்யான உம்முடைய ஒரே குமாரனையும் உலகம் எங்குள்ள பரிசுத்தத்தை பிரஸ்தாபப்படுத்தும். நீரே பிதாவுடைய நித்திய சுதன். நீர் மரணத்தின் கொடுமையை வென்று விசுவாசிகள் எல்லாருக்கும் மோட்ச ராஜ்யத்தை திறந்தீர். நீர் எங்களுக்கு நியாயாதிபதியாக அறிவீர் என்று விசுவாசிக்கிறோம். எங்களை நித்திய மகிமையில் நீ பரிசுத்தத்தோடே சேர்த்துக்கொள்ளும். அவர்களை ஆண்டு கொண்டு என்னென்றைக்கும் உயர்த்தியருளும். எப்பொழுதும் சதா காலங்களில் உமது நாமத்தை வணங்குகிறோம். கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கும், எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே, உண்மையை நம்பியிருக்கிறேன், நான் ஒரு காலம் கலங்காதபடி செய்யும். உட்கார்வோம். 2ஆம் வேதபதி வாசி. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட 2ஆம் வேத பாடம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் முதல் 32ஆம் வசனம் முடிய. லூக்கா 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் முதல். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரனை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள். கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள். நாம் புசித்து சந்தோஷமாயிருப்போம். என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்படத் தொடங்கினார்கள். அவனுடைய மூத்த குமாரன் வயலில் இருந்தான். அவன் திரும்பி வீட்டுக்கு சமீபமாய் வருகிறபோது கீத வாக்கியத்தையும் நடன களிப்பையும் கேட்டு ஊழியக்காரரில் ஒருவனை அழைத்து இதென்ன என்று விசாரித்தான். அதற்கு அவன், உம்முடைய சகோதரன் வந்தார். அவர் மறுபடியும் சுகத்துடனே உம்முடைய தகப்பனிடத்தில் வந்து சேர்ந்தபடியினாலே அவருக்காக கொழுத்த கன்றை அடிப்பித்தார் என்றான். அப்பொழுது அவன் கோபமடைந்து உள்ளே போக மனதில்லாதிருந்தான். தகப்பனோ வெளியே வந்து அவனை வருந்தி அழைத்தான். அவன் தகப்பனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ இத்தனை வருஷ காலமாய் நான் உமக்கு ஊழியம் செய்து ஒரு காலம் உம்முடைய கற்பனையை மீறாமல் இருந்தும் என் சிநேகிதரோடே நான் சந்தோஷமாய் இருக்கும்படி
நீர் ஒரு காலம் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியையாவது கொடுக்கவில்லை. வேஷிகளிடத்தில் உம்முடைய ஆஸ்தியை அழித்து போட்ட உம்முடைய குமாரனாகிய இவன் வந்த உடனே கொழுத்த கன்று இவனுக்காக அடிப்பித்தீர் என்றான். அதற்கு தகப்பன், மகனே, நீ எப்பொழுதும் என்னோடு இருக்கிறாய், எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதாய் இருக்கிறது. உன் சகோதரனாகிய இவனோ மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான். ஆனபடியினாலே நாம் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டுமே என்று சொன்னான் என்றார். ஆமேன். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட 2ஆம் வேதபாடம் வாசித்தாயிற்று. நாம் யாவும் எழுதிரண்டும் விசுவாச அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியும் படைத்த விசுவாசிக்கிறேன். அவருடைய குமாரனாகிய விசுவாசிக்கிறேன். அவர் கண்ணியாக்கி போட்டு பிறந்தார். ஒன்று பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலர் அறிந்து மறைத்து அடக்கமிட்டு பாதுகாத்து எழுதினார். 3ஆம் நாள் மக்கள் எழுதினார். அரண்மனைக்கு ஏறி என்னோட சிகிச்சைக்கிறார். அவருக்கு உயிரோடு மருத்துவ ஞானிக்கு வருவார். விசுவாசிக்கிறேன். பொதுவாக சபையும் பரிசுத்த ஐக்கியமும் பாவமன்னிப்பும் செயல்படுவதிலும் நித்திய விசுவாசிக்கிறேன். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜெபம் பண்ண கடவோம். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். பரமண்டலில் இருக்கிற நாம் கஷ்டப்படுவதாக, உங்கள் ராஜ்யம் வருவதாக, சுத்தம் மக்களை சேர்ப்பது போல பூமியிலையும் செயல்படுவதாக. அந்த நல்ல மொத்தத்தை இன்று காலம் எங்களுக்கு விதமாக்கும் சூழலுக்கு நான் நினைக்கிறது போல குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். உங்கள் சோதனைக்கு பிரவேசிக்காமல் தீமையை ரசித்துக்கொள்ளும். ஆமென். கர்த்தாவே உங்களுடைய இரக்கத்தை எங்களுக்கு காண்பியும். உங்களுடைய பணிவிடைக்காரருக்கு நீதியை தெரிப்பியும். கர்த்தாவே உங்களுடைய ஜனத்தை ரட்சியும். கர்த்தாவே எங்கள் காலத்தில் சமாதானத்தை கட்டளையிடும். பராபரனை எங்கள் இதயத்தை சுத்திகரியும். கிறிஸ்துவின் திருநாளுக்கு முன்வரும் 3ஆம் ஞாயிறு புது வாழ்வழிக்கு அழைப்பு. எல்லாம் வல்ல கர்த்தாவே, உலகில் உள்ள சகல சிருஷ்டிகளுக்கும் வாழ்வழித்து காப்பாற்றுகிறவரே, மனம் திரும்புதலின் அனுபவம் பெற்று புது வாழ்வினை நாங்கள் தொடர உதவி புரியும். புது சிருஷ்டியாய் உள்ளார்ந்த புதிய மனிதனின் கிரியைகள் எங்களில் வெளிப்பட மறுபடியும் ஒரு வாய்ப்பினை தந்தருளும். கிறிஸ்துவின் வழியாய் நீர் எங்களுக்கு தந்த இவ்வாழ்விலே உம்மை பிரியப்படுத்தும் செயலான பழைய மனுஷனை களைந்தவர்களாய் புதிய மனுஷனை தெரித்தவர்களாய் வாழ இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மிடத்தில் வேண்டுதல் செய்கிறோம் எங்கள் பிதாவே. சமாந்தக்காரன் வேகசிதமாய் தேவனே, மறுவதை நித்திய ஜீவன் உண்மை செய்ப்பதே மெய்சியாதீனம். தேவரி தஞ்சமாய் கொண்டிருக்கிற முதலியராகிய நாங்கள் எந்த விரோதிகளுடைய வல்லமைக்கும் பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரயத்தனையும் நின்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றியறலும். சர்வவல்லமை நித்திய தேவனே, இந்நாள் வரை எங்களை சுகமாய் நடத்தி வந்த எங்கள் பரமபிதாவாகிய கர்த்தாவே, இந்நாளிலும் ஒரு மிகுந்த வல்லமையினால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்திற்கு உட்படாமலும் எவ்விதமான மோசத்திலும் அகப்படாமலும் உமது பார்வைக்கு நீதியாக இருக்கிறதை எப்பொழுதும் செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் உடைய ஆளுகையான இடத்தில் வேண்டுமென்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். மகாதிசயங்கள் செய்கிற சர்வவல்லமை நித்திய தேவனே, எங்கள் பேராயர் மேலும் ஆயர்கள் மேலும் சபை ஊழியர்கள் மேலும் ஆலய பணியுடையாளர்கள் மேலும் அவர்கள் விசாரணைக்கு ஒப்பிக்கப்பட்ட எல்லா சபைகள் மேலும் ஆரோக்கியம் தருகிற உடைய கிருபையுள்ள ஆவியை அனுப்பி அவர்கள் உமக்கு உத்தமபுரியங்களாய் நடக்கும்படி உமது ஆசிரமனை பணி அவர்கள் மேல் ஓயாமல் பேசுதலும். கர்த்தாவே, எங்கள் காரியகர்த்தரும் மத்தியஸ்தருமாய் இயேசு கிறிஸ்து மகிமை உண்டாக இதை கட்டளையிட்டறலும். இத்தருணத்தில் ஒருமைப்பட்டு உம்மை நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்களுக்கு கிருபை அளித்த சர்வவல்லமை தேவனே, 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே கூடி வரும்பொழுது அவர்கள் கேட்கிறவைகளை அருள் செய்வேன் என்று வாக்குறுதியில் இருக்கிறீரே. கர்த்தாவே, உமது அடியராய் எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாக எங்கள் விருப்பங்களையும் வேண்டுதல்களையும் இப்பொழுதே நிறைவேற்றி இம்மையிலே உங்கள் சத்தியத்தை அறிகிற அறிவையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் எங்களுக்கு கட்டளையிட்டறலும். உட்காருவோம். ஒரு சிறுபிள்ளைகள் திருவசனம் சொல்வார்.
புதுவாழ் வழிக்கு அழைப்பு. உன் சகோதரனாகிய இவனோ மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான். லூக்கா 15:32 தீன் முன்பாகம். புதுவாழ் வழிக்கு அழைப்பு. உன் சகோதரனாகிய இவனோ மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான். லூக்கா 15:32 முன்பாகம். புதுவாழ் வழிக்கு அழைப்பு. உன் சகோதரனாகிய இவனோ மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான். ஆனபடியினாலே நாம் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று சொன்னார் என்றார். லூக்கா 15:32 Call to be liberative. Because this brother of you was dead and he come to life. He was lost and he has been found. Luke chapter 15 verses 32. திருசுனூர் பெண்கரங்க தட்டி வாழ்த்துவோம். விமானங்களே, இந்த நாளிலும் நமக்கு ஐஎம்எஸ் விற்பனை விழாவானது காலை 8 மணிக்கு ஆரம்பமாகும். நீங்கள் அதில் உற்சாகமாக கலந்து கொள்ள உங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். முடிந்த அளவு நீங்கள் அடைக்கலப்பட்டினம் ஆலயத்தில் வந்து அந்த விற்பனை விழாவில் நீங்கள் கலந்து கொள்ள உங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய பங்களிப்பும் அதில் வேண்டும். ஒருவேளை கிட்டத்தட்ட ஒரு வாரத்திற்கு மேலாக நாங்கள் சபை ஊழியர் குடும்பமாக சேர்ந்து அந்த ஐஎம்எஸ் விற்பனை விழாக்கென்று அநேக காரியங்களை செய்திருக்கிறோம். ஆனால் உங்கள் சபையின் பள்ளியாக உங்களுடைய ஒத்துழைப்பும் தேவை. எல்லா சபைகளிலுமே சபைகளிலே அந்தந்த ஐக்கிய சங்கங்கள் கூடி அவர்கள் முடிவெடுத்து அநேக விற்பனைகளை செய்து அவர்கள் பிரயாசப்படுகிறார்கள். ஆனால் நம்முடைய ஆலயத்திலே நீங்கள் பிரயாசப்படவில்லாவிட்டாலும் இன்றைய நாளிலாவது நீங்கள் அந்த விற்பனை விழாவிலே நீங்கள் வந்து அங்கு வந்து உங்களுடைய பங்களிப்பை நீங்கள் கொடுக்க உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய நாளிலும் வீட்டு ஆராதனை மாலை 7 மணிக்கு முத்துசுனிவேரியிலே அகஸ்டின் அவர்கள் வீட்டில் நடைபெறும். அதிலும் சபையின் பிள்ளைகள் யாவரும் நீங்கள் உற்சாகமாக கலந்து கொள்ள ஆண்டோட நாமத்தை மகிமைப்படுத்த உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். வீட்டு ஆராதனையானது மாலை 7 மணிக்கு திரு அகஸ்டின் அவர்கள் இல்லத்தில் வைத்து நடைபெறும் என்பதை ஞாபகப்படுத்துகிறேன். அதுபோல் ஒவ்வொரு வாரமும் நமக்கு வியாழந்தோறும் அதிகாலை 5:30 மணிக்கு திருவிருந்து ஆராதனை நடைபெறும். அதே போல் இந்த வாரத்திலும் 19/3/2026 வியாழக்கிழமை அன்று காலை 5:30 மணிக்கு திருவிருந்து ஆராதனை நடைபெறும். திருவிருந்து ஆராதனையிலே நீங்கள் யாவரும் உற்சாகமாக கலந்து கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் அதற்கு மறுநாளிலே வெள்ளிக்கிழமை அன்று ஒவ்வொரு வாரமும் நமக்கு வெள்ளிக்கிழமை அன்று ஒவ்வொரு சபைகளிலும் வந்து நமக்கு இந்த சுகமளிக்கும் ஆராதனை நடத்தி தருகிறார்கள். ஆனால் இந்த வாரத்திலே அந்த சுகமளிக்கும் ஆராதனை நமக்கு நடைபெறாது. அதற்கு பதிலாக சேகர அளவிலான கன்வென்ஷன் கூடுகையாக அடைக்கப்பட்ட ஆலயத்தில் வைத்து நடைபெறும். அதனால் இந்த வாரத்திலே வெள்ளிக்கிழமை அன்று நம்முடைய ஆலயத்திலே ஆராதனை நடைபெறாது. அதற்கு மாறாக அடைக்கப்பட்ட ஆலயத்தில் வைத்து இந்த வெள்ளி, சனி மற்றும் ஞாயிறு ஆகிய நாட்களிலே 3 நாட்களிலும் மாலை 7 மணிக்கு இந்த கன்வென்ஷன் கூடுகை நடைபெறும். இந்த கன்வென்ஷன் கூடுகையில் சேகர அளவிலான கன்வென்ஷன் கூடுகை நடைபெறுது. அதனாலே நீங்கள் யாவரும் இதில் உற்சாகமாக கலந்து கொள்ள உங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அதில் தேவசதி கொடுக்கும்படியாக சகோதரர் டேவிட் கணேசன் அவர்கள் கிராம மிஷனரி இயக்கத்திலிருந்து விருதுநகரிலிருந்து வருகிறார்கள். நீங்கள் யாவரும் இதில் உற்சாகமாக கலந்து கொள்ளுங்கள். அதே போல் ஏற்கனவே அறிவித்த முன்னம் மார்ச் 22 ஞாயிற்றுக்கிழமை அன்று மதியம் 2:30 மணிக்கு வாலிபர் பெற்றோர் முகாமும் நடைபெறும். அதிலும் நீங்கள் வாலிபர்கள் கலந்து கொள்ள, பெற்றோரோடு கூட கலந்து கொள்ள உங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கான வாகன வசதி ஒழுங்கு செய்து தரப்படும் என்பதையும் ஞாபகப்படுத்துகிறேன். அதேபோல் வருகிற ஞாயிறு நமக்கு இந்த மாதத்தின் 4வது ஞாயிற்றுக்கிழமை ஆனபடினாலே காலை 7 மணிக்கு திருவிருந்து ஆராதனை நடைபெறும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த திருவிருந்து ஆராதனையிலும் நீங்கள் உற்சாகமாக கலந்து கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் சென்ற வாரத்திலே உங்களுடைய கரங்களிலே ஐஎம்எஸ் ஊழிய ஆதரவுக்கான ஒரு கவர் கொடுக்கப்பட்டது. அந்த கவரை இந்த ஆராதனையில் நீங்கள் படைக்க உங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அதை மறந்துவிட்டால் கூட நீங்கள் அடைக்கப்பட்ட ஆலயத்தில் வைத்து அந்த விற்பனை விழா நடைபெறும்போது நீங்கள் அதை என்னிடத்தில் கொடுக்க உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அதுவே ஏற்கனவே அறிவித்தது சென்ற வாரத்திலும் இந்த வாலிபர் ஐக்கிய சங்கத்தினுடைய திருமணத்தின் வாலிபர் ஐக்கிய சங்கத்தின் மூலமாக ஒரு அட்டை கொடுக்கப்பட்டது. அது அநேக வாலிபர்கள் நீங்கள் கொடுத்து விட்டீர்கள். கிட்டத்தட்ட நிறைய வாலிபர்கள் கொடுத்து விட்டீர்கள். ஒரு சிலர் மாத்திரம் இன்னும் கொடுக்காமல் இருக்கிறீர்கள். அவர்களுக்கு இடத்திலே இடத்துல லெட்டர் எழுதி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் இடத்துல ஞாபகப்படுத்துகிறேன். ஆனால் நீங்கள் யாருமே அதில் கொடுக்க முன் வரவில்லை. ஆனால் இந்த மார்ச் மாத நிறைவுக்குள்ளாக அதை கொடுத்து ஆக வேண்டும். இல்லாவிட்டால் அவருடைய வேலைக்கு அவருக்கு அது இடைஞ்சலாகிவிடும். அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவு உங்கள் மனதிலே நீங்கள் அதை வைத்துவிட்டு செயல்பட உங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்ளுங்கள். யாருக்கும் நாம் பாதகமாக இருக்காதபடி
அதை லெட்டர் எழுதி கொடுத்து விட உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அதேபோல் நம்முடைய திருமண்டலத்துக்கு செலுத்த வேண்டிய சங்கம் இந்த மாதத்திலே கடைசி நாட்கள் 30ஆம் தேதி. அதனாலே நீங்கள் திருமண்டல சங்கத்தை கொடுத்து, இது எதற்கு என்று சொன்னால் உங்களை இந்த சபையில் அங்கத்தினராக இருப்பீர்கள் என்று சொல்லி உங்களுக்கு சங்கமான நீங்கள் செலுத்துகிறீர்கள். ஒருவேளை அது பழைய காலங்களிலே நீங்கள் செலுத்தாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த காலங்களிலே நீங்கள் அதை செலுத்த முன்வர, உங்களுக்கான சங்கத்தை நீங்களே செலுத்த முன்வர உங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அதேபோல் ஒரு அறிவிப்பு ஞாபகப்படுத்தியிருக்கிறார்கள். இந்த வாரத்தில் புதன்கிழமை என்று நம்முடைய ஒவ்வொரு வருடமும் நமக்கு காலங்களில் தெரு ஜெப கூட்டம் நடைபெறும். அந்த ஜெப கூட்டம் இந்த ஆண்டும் நம்முடைய ஆண்டு விசுத்தமானால் வருகிற புதன்கிழமை என்று மாலை 7 மணிக்கு நம்முடைய ஆலயத்துக்கு முன்பாக வைத்து நடைபெறும் என்பதை தெரிவித்துக்கிறேன். நம்முடைய ஆலய மண்டபத்தில் வைத்து நடைபெறும். அதிலும் நீங்கள் யாவரும் குடும்பமாக கலந்து கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கிறேன். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், புதன்கிழமை, இந்த வாரத்தில் புதன்கிழமை, இன்னும் 2 நாட்கள் நமக்கு மாத்திரம் இருக்கிறது. புதன்கிழமையிலே நீங்கள் இந்த ஜப கூட்டத்தில் நீங்கள் கலந்து கொள்ள உங்கள் அன்போடு கூட கேட்கிறேன். அந்த நாளிலும் நமக்கு விசேஷ செய்தி கொடுக்கும்படியாக சகோதரர் அவர்கள் வருகை தர இருக்கிறார்கள். அந்த சிறப்பான ஒரு ஊழியர் வர்றது இருக்கிறார்கள். அதனாலே நீங்கள் இந்த கூடுகளில் கலந்து கொள்ள உங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அதேபோல் இந்த வாரத்திலும் தங்களுடைய பிறந்த நாட்களை ஆசரிக்கிற ஒரு பெயர்களை வாசிக்கிறேன். 15/3/2026 இன்றைய நாள், இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாளை ஆசரிக்கிறவர்கள் 18/3/2026 அன்று திரு பி. சக்திவேல் அவர்கள் தங்களுடைய பிறந்தநாளை கொண்டாடினார்கள். அதுபோல் 20/3/2026 அன்று திருமதி சுகுணா அவர்கள் தங்களுடைய பிறந்தநாளை கொண்டாடுகிறார்கள். அதே போல் 21/3/2026 அன்று செல்வன் சதீஷ் ராஜா அவர்கள் தங்களுடைய பிறந்தநாளை கொண்டாடுகிறார்கள். பிறந்தநாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்கான ஒரு வாக்குத்தத்த வசனம் ஏசாயா 54:10. என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தில் உடன்படிக்கை நிலை பெயராமல் இருக்கும் என்று உண்மையில் உணர்கிற கர்த்தர் சொல்லுகிறார். தலைகளை தாழ்த்தி அந்த பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிப்போம். வருஷத்தை உங்களுடைய நன்மையால் சுடுகிட்ட என் அன்பின் பரமத்தந்தையும் நன்றியோடு துதிக்கிறோம். உங்களுடைய பிள்ளைகளாக இவர்களை இந்த சென்ற வருடம் முழுவதும் நீர் பாதுகாத்து வழிநடத்தி அவர்களை போஷித்து நீர் பாதுகாத்து வந்தீரே, அதற்காக நன்றி செலுத்துறோமப்பா. இந்த புதிய ஆண்டிலும் கூட ஆண்டவரே, இந்த பிறந்த நாளை ஆசரிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே புதிய ஆசீர்வாதத்தை கொடுத்து ஆண்டவரே அவர்களை நீர் வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோமப்பா. அவர்கள் எந்த காரியத்திலே அவர்கள் இழந்து காணப்படுகிறார்களோ அந்த இழந்த காரியத்திலே அதை மீட்டு விடுதலை கொடுத்து அவர்களை நீர் ஆண்டவரே இந்த வருடத்திலே அவர்களை நீ மகிழ்ச்சி அடையும்படியாக நீங்கள் செய்ய வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறோம். உங்கள் கரத்தை எங்கள் தாழ்த்து அறிகிறோம். அவருடைய வாழ்க்கையில் நீ பெரிய காரியங்களை செய்ய இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவ நல்ல பிதாவே. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் இந்த ஓய்வு நாள் ஆராதனைக்கு அதிகாலையிலே வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்கள் ஒவ்வொருவரும் கூட இருப்பதாக. இந்த நாளிலும் நம்முடைய திருச்சபையானது நம்மை பொது வாழ்வு அளிக்க அழைப்பு என்று சொல்லி சிந்திக்கும்படியாக அழைத்திருக்கிறது. அதற்கு சிந்திக்கும்படியாக தெரிந்துகொள்ளப்பட்ட வேத பகுதி லூக்கா 15:32 வசனத்தின் முன்பாகும். நாம் தரைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும் காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும்.
ஆண்டவரே, உம்முடைய வேத வசனங்கள் என்னுடைய கால்களுக்கு தீபமும் எங்கள் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறதப்பா. உம்முடைய பரிசுத்த வேதாகத்தை நாங்கள் ஆராயும்படியாக, அதை தியானிக்கும்படியாக என் இதயத்தின் கண்களை நீர் திறந்தருள வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. பேசுகிற அடியனை மறைத்து நீர் வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய மெல்லிய அமர்ந்த சத்தத்தை என்னுடைய காதுகளில் நீர் துணிக்க பண்ண வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அல்லேலூயா. இந்த நாளிலும் நம்முடைய திருச்சபையானது நம்மை பொது வாழ்வு அளிக்க அழைப்பு என்று சொல்லி சிந்திக்கும்படியாக அழைத்திருக்கிறது. அதற்கு கொடுக்கப்பட்ட வேத பகுதி நாம் வாசிக்க கேட்டோம். இந்த வேத பகுதி நமக்கு எல்லாருக்குமே ஒரு தெரிந்த வேத பகுதி. நாம் இந்த வேத பகுதியை என்ன சொல்லுவோம்? ஒரு சிலர் கெட்ட குமாரன்னு சொல்லுவாங்க, ஒரு சிலர் இளைய குமாரன்னு சொல்லுவாங்க, ஒரு சிலர் மனம் திருந்திய மைந்தன் என்று சொல்வார்கள். இப்படி நிறைய பெயர்களை குறித்து இந்த உவமையை என்ன செய்வார்கள்? அழைப்பார்கள். இந்த லூக்கா 15ஆம் அதிகாரத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அநேக உவமைகளை ஆண்டவர் சொல்லி கொண்டு வருகிறார். அதன் ஒரு பகுதியாக இந்த உவமையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நினைச்சார் சொல்லி கொண்டு வருகிறார். பிரியமானவர்களே, இந்த உவமையின் அர்த்தம் என்ன, நோக்கம் என்ன என்று சொன்னால், தேவனுடைய அன்பை குறித்து மனிதனுக்கு விளக்குவதே அந்த உவமையின் அர்த்தமாகும். தேவனுடைய அன்பை குறித்து அந்த சுற்றி இருந்த மக்களுக்கு ஆண்டவர் ஓமையின் மூலமாக, இந்த ஓமையின் மூலமாக விளக்கினார் என்று சொல்லி பார்க்கலாம். ஒருவேளை இந்த இளையகுமாரன் யாருக்கு ஒப்பாக சொல்லப்படுகிறான் என்று சொன்னால், பாவிகளுக்கும் புறஜாதியாருக்கும் ஒப்புமையாக என்ன செய்யான் சொல்லப்படுகிறான். அதே போல் இன்னொரு முதல் மகன் என்ன, மூத்த மகன் என்ன எதற்கு ஒப்பாக சொல்லப்படுகிறான்னு சொன்னால், அவன் யூதருக்கும் விசேஷமாக பரிசேயருக்கும் ஒப்புமையாக சொல்லப்படுகிறான். யூதர்கள் என்று சொன்னால் அவர்கள் பெருமையாக தங்களுடைய இனத்தை சொல்லிக்கொள்வார்கள். பரிசேயர்களும் கூட அவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் பெருமையோடு கூட இருப்பார்கள். நாங்கள் தான் என்ன செய்ய வேண்டும், எல்லா காரியத்திலும் சரியாக இருப்போம்னு சொல்லி உண்மையிலே அவர்கள் சரியாக இருப்பார்கள். ஆலய ஆராதனையில் ஒழுங்காக கலந்து கொள்வார்கள். ஆலயத்தில் கொடுக்க வேண்டிய காரணங்களிலே சரியாக கொடுப்பார்கள். எல்லாவற்றிலுமே அவர்கள் முன்னிலையாக என்ன செய்வார்கள்? சட்டத்தை மதித்து நடக்கக்கூடிய ஒரு மனிதர்கள். ஆனால் அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு கெட்ட பழக்கம் என்னென்று சொன்னால், தங்களை குறித்து பெருமையாக ஆணவமாக பேசிக்கொள்வார்கள். அப்படிப்பட்டதான ஒரு மனிதன்தான் இந்த மூத்த குமாரன் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். ஒருவேளை நாம் இந்த கதை ஓமையிலே வாசிக்கும்போது, முதலாவது நாம் இதை பதிலில் நாம் வாசிக்கும்போது, மூத்த குமாரன் நல்லவனாகவும் இளைய குமாரன் கெட்டவனாகவும் நம்முடைய கண்களுக்கு தெரிவார். ஆனால் இதில் பின்பகுதியில் முடியும் போது, இந்த ஓமையின் கடைசி பகுதியில் நீங்கள் பார்ப்பீர்கள் சொன்னால் அது அப்படியாக தலைகீழாக என்ன செய்விடும், மாறிவிடும். ஏனென்று சொன்னால் அதை நாம் பின்பகுதியில் பார்க்கலாம். பிரியமானவர்களே, 15ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். 12ஆம் வசனத்தை. இங்கே நம்ம பார்க்குறோம், ஒரு தகப்பனாருக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள். அதில் இளைய மகன், மூத்த மகன் அவர்களோடு கூட இருக்கிறான். ஆனால் இளைய மகனுக்குள்ளே ஒரு ஆசை வந்தது. தன்னுடைய ஆசை எல்லாவற்றையும் நான் அவரிடத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவனுக்குள்ளாக ஒரு ஆசை வந்தது. அவன் ஒரு சுகமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும், பெற்றோரோடு கூட இணைந்து வாழ்கிற வாழ்க்கையை அவனுக்கு பிடிக்காத காரணத்தினாலே அவன் நினைச்சான் தன்னுடைய ஆசையை பிரித்து கொண்டு அவன் ஒரு வித்தியாசமான ஒரு வாழ்க்கைக்கு நேராக அவன் கடந்து செல்ல வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறான். அவன் அனுபவிக்க வேண்டும், அந்த வாழ்க்கையை நினைச்ச வேண்டும், நான் அனுபவிக்க வேண்டும், வாழ்ந்து நம்முடைய ஆண்டவர் பெற்றோருடைய கட்டுப்பாட்டுக்களே இருந்தது போதும் என்று சொல்லி அவன் நினைச்சான். இப்படிப்பட்டதான ஒரு முடிவை எடுக்கிறான். அதை எப்படி எடுத்து விட்டு அவன் எப்படி சொல்கிறான், ஒருவேளை நம்முடைய பெற்றோர் இடத்துல நாம் வாலிபர்களாக இருந்து திருமணம் முடிந்து அதற்கு அப்புறமாக நம்முடைய வாழ்க்கையில் பல கஷ்டங்கள் வரும்போது சில நேரத்தில் பெற்றோர்கிட்ட சொல்வார்கள், அப்பா எனக்கு எப்படியாவது எனக்கு சேர வேண்டிய சொத்தை நீங்கள் எடுத்து தாருங்கள், நான் இது கஷ்டத்தில் ஏற்படப்பட்டதான ஒரு கஷ்டத்தில் இருக்கிறேன், எனக்கு அந்த தொகை வேண்டும்னு சொல்லி ஒருவேளை பணிவாக கேட்பார்கள். ஆனால் இவன் எப்படி கேட்கிறான்? அதிகார தோரணையோடு எனக்குள்ளதே நினைச்ச வேண்டும், நீங்கள் தர வேண்டும் என்று சொல்லி நினைச்சான். அதிகார தோரணையோடு நினைச்சான். அந்த பெற்றோர் இடத்துல அப்பாவிடத்தில் நினைச்சான், கேட்கிறான். ஆனாலும் அவன் அந்த அப்பா என்ன செய்கிறார்? அவனுக்கு கொடுக்க முன் வருகிறார். ஒருவேளை நம்முடைய மகன் தானே, அவன் கேட்டுவிட்டான்னு சொல்லி இதற்கெல்லாம் அவருக்குள்ளாக அநேக பேச்சுவார்த்தை நடைபெற்று கொண்டிருக்கும். ஆனாலும் அவருடைய அப்பாவானவர் நினைச்சார், அதை கொடுக்க முன் வருகிறார். ஒருவேளை பிரியமானவர்கள், நம்ம அநேக நேரங்களில் நம்முடைய தேவனிடத்திலிருந்து நாம் வரங்களை என்ன செய்கிறோம்? பெற்றுக்கொள்கிறோம். அதை என்ன செய்கிறார்கள்? சில அநேகர் உரிமையோடு கூட பெற்றுக்கொள்கிறார்கள்.
அது நம்முடைய கடமையாகவும் இருக்கிறது. ஆண்டவரிடத்திலே நமக்கு கொடுக்கப்படுகிற ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வரங்களையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்வது நம்முடைய அடிப்படை கடமையாக இருக்கிறது. அதை நாம் எப்படி கேட்க வேண்டும் சொன்னால் அதிகாரத்தோடு கேட்கக்கூடாது, பணிவோடு கூட என்ன செய்ய வேண்டும். ஆண்டவருடைய சமுதாயத்திலே வந்து நாம் ஆண்டவரிடத்தில் எந்த காரியத்தை நாம் கேட்டுக்கொண்டாலும், ஒருவேளை நம்முடைய அப்பா அவர் தான், ஒருவேளை நாம் நினைக்கிறோம் உலகப்புறமாக நம்ம அப்பாவிடத்தில் நம்ம சில நேரங்களில் அதிகாரத்தோடு கூட கேட்கிறோம். அது கேட்டோம் என்று சொன்னால் சில நேரங்களே கிடைக்காது. ஒருவேளை சிறு பிள்ளைகளாக ரொம்ப சிறு பிள்ளைகளாக இருக்கும்போது அதை கேட்கலாம், அதை ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் வளர்ந்த பிறகு நம்முடைய பெற்றோராக இருந்தாலும் சரி, அந்த அதிகாரத்தோடு நாம் பேசி விட்டோம் என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொள்வதற்கு அவர்கள் முன் வர மாட்டார்கள். அதே போல தான் நம்முடைய பரம தகப்பனாகிய ஆண்டவர் நம்மிடத்திலே பணிவாக கேட்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். அவரிடத்திலே நாம் எதை கேட்டாலும் ஆண்டவரே இதற்கு இது வேண்டும் என்று சொல்லி பணிவோடு நாம் என்ன செய்ய வேண்டும், கேட்க வேண்டும். ஏனென்றால் நம்முடைய பரம தகப்பன் அவர் தான். நாம் என்ன கேட்டாலும் அவர் கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். ஆனாலும் நாம் என்ன செய்ய வேண்டும், பணிவோடு கூட கேட்க வேண்டும். ஆனால் இந்த இளைய குமாரன் என்ன செய்தான், பணிவோடு கேட்பதற்கு பதிலாக ஆணவத்தோடு பெருமையோடு என்ன செய்தான், அவனுடைய அப்பாவிடத்திலே தன்னுடைய சத்தத்தை உயர்த்தி என்ன செய்கிறான், எனக்குள்ளத்தை தாங்க என்று சொல்லி என்ன செய்கிறான், கேட்கிறான். ஒருவேளை இளைய குமாரனுக்கு தன்னுடைய தகப்பனுடைய ஆளுமையிலே தன்னுடைய பெற்றோர் என்ன சொல்கிறார்களோ அதன்படி நடப்பதற்கு அவன் என்ன செய்யலை, முன்வரவில்லை. ஒருவேளை பிள்ளைகளுக்கு நாம் அநேக காரியங்களே சிறு பிள்ளைகளாக கற்றுக் கொடுக்குறோம். இப்படி சிறு பிள்ளைகளாக இருக்கும்போது அவர்கள் நீங்கள் என்ன சொன்னாலும் அவர் சொல்வதை அப்படியே என்ன கேட்பார்கள். என்னென்னு சொன்னால் அவர்களாக தனியாக எந்த முடிவும் நிச்சய முடியாது, எடுக்க முடியாது. அவர்களாக தனிப்பட்ட முறையில் எந்த காரியமும் அவர்களாக நிச்சய முடியாது, செய்ய முடியாது. அதனாலே சிறு பிள்ளைகளத்தில் இருக்கும்போது அவர்கள் நினைச்சார்கள் பெற்றோருக்கு அவர்களை சார்ந்து என்ன செய்வார்கள், தன்னுடைய வாழ்க்கையை நடத்துவார்கள். ஆனால் ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு அப்புறமாக அது அப்படியே என்ன செய்யும், தலைகீழாக மாறிவிடும். பெற்றோர்கள் சொல்வதற்கு பதில் பேசி என்ன செய்வார்கள், பேசுவார்கள். நாம் சொல்வதை அப்படியே அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவர்களும் ஒரு காரியத்தை என்ன செய்வார்கள், நம்மிடத்திலே ஒரு கருத்தை என்ன செய்வார்கள் சொல்லி அதன் பிறகுதான் என்ன செய்வார்கள், நாம் அதை ஏற்றுக்கொள்வதற்கு முடிந்த அளவு அவர்கள் என்ன செய்வார்கள், முயற்சி செய்வார்கள். நாம் சொல்வதை கேட்காதபடி அவர்கள் சொல்வதை கேட்பதற்கு முடிந்த அளவு என்ன செய்வார்கள், முயற்சி செய்வார்கள். இதே போல தான் எந்த மனிதனும் நினைச்சான் நம்முடைய பெற்றோருடைய ஆளுகைக்கு பதிலாக தான் சுதந்திரம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி, என்னுடைய சுதந்திரத்தைப்படி நான் வாழ வேண்டும் என்று சொல்லி அவன் நினைச்சான். தன்னுடைய பெற்றோருடைய அரவணைப்பில் இருந்து அவன் சுதந்திரமாக தெரிய வேண்டும் என்று சொல்லி அவன் ஒரு முடிவை நினைச்சான், எடுக்கிறான். என்ன முடிவு எடுக்கிறான், தன்னுடைய தகப்பனுடைய இருந்த எல்லா சொத்தையும் என்ன செய்ய வேண்டும், நான் பிரித்து செல்ல வேண்டும் என்று சொல்லி அந்த காலத்தில் யூதருடைய பிரமாணத்தின்படி அவருடைய வழக்கத்தின்படி அவனுடைய தந்தையுடைய சொத்தானது அவனுடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்ய வேண்டும், சேர வேண்டும். ஒருவேளை 2 பிள்ளைகள் இருப்பான்னு சொன்னால் அதை சரிபாயாக பிரித்து கொள்ள வேண்டும். இல்லைன்னா ஆண் பிள்ளைகள் இல்லை வேண்டும் சொன்னால் அதை முழுவதுமாக பெண் பிள்ளைகள் இடத்துல என்ன செய்ய வேண்டும், கொடுக்க வேண்டும். இதை அடிப்படையாக கொண்டே நம்முடைய நாட்டில் கூட சட்டங்கள் என்ன செய்து ஏற்றப்பட்டிருக்கு. தன்னுடைய பெற்றோருடைய எல்லா சொத்துக்களும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்யுது, அது கொடுக்கப்படுகிறது. ஒருவேளை ஆண் பிள்ளை இல்லை என்று சொன்னால் பெண் பிள்ளைகளுக்கு அது அப்படியே என்ன செய்யுது, வாரிசு வழியாக வருகிறது. இதைத்தான் அந்த யூதர்களுடைய பிரமாணத்தின்படியும் என்ன செய்ய, தன்னுடைய சொத்துக்கள் எல்லாம் அந்த பிள்ளைகளுக்கு என்ன செய்ய வேண்டும், பிரித்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அந்த சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நாம் வேதத்திலே நாம் பார்க்கலாம். தீர்மானங்கள் இந்த சுதந்திரத்தை அவன் எப்படி பெற்றுக்கொண்டான், அவன் பணிவோடு கேட்டுக்கொள்ளாமல், ஆனால் அவனுக்கு உரிய காலத்திலே பெற்றுக்கொள்ளாமல் அதற்கு முன்பதாகவே என்ன செய்ய வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவன் பிரயாசப்பட்டு அவனுடைய பெற்றோர் இடத்துல என்ன செய்ய கேட்கிறான். அவரும் என்ன செய்கிறார், 13ஆம் வசனத்தை வாசிங்க. இங்கே பார்க்குறோம் அவருடைய பெற்றோர் இடத்துல எல்லாவற்றையும் கேட்டு அவரும் இதுக்கு மேலே நமக்கு வழியில்லைன்னு சொல்லி நினச்சார். அவனிடத்துல எல்லாவற்றையும் கொடுத்து விட்டார். கொடுத்து விட்ட பின்பு அவன் என்ன செஞ்சான், அதை எடுத்துக்கிட்டு என்ன செஞ்சான், வெளியே போயிட்டான். வெளியே போய் அவன் சும்மா போக முடியாது, ஒற்றையில் போக முடியாது. அப்படி தானே, கையில் பணம் நிறையா இருந்துச்சுன்னா அவர்களை சுற்றி யாராவது என்ன செய்வாங்க, வந்து விடுவார்கள். இவ்வளோ இந்த உலக வாழ்க்கையில் நாம் நிறைய நேரங்களில் பணம் படைத்தவர்களை சுற்றி என்ன செய்வார்கள், அநேக பேர்கள் இருப்பார்கள். ஆனால் ஏழைகளிடத்திலோ ஒன்றுமில்லாதவர்களிடத்திலோ யாருமே என்ன செய்யவில்லை, அண்டி அவர்களோடு கூட இருப்ப யாருமே முன்வருவதில்லை. ஆனால் அந்த வசதி படைத்தவர்கள் கூட அநேகர் நினைச்சார்கள், அவர்களை சுற்றி நினைச்சார்கள், எப்போதுமே அநேகர் இருப்பார்கள். அதே போல தான் இந்த மனிதனும் நினைச்சான். இவன் வசதி எல்லாவற்றையும் அவன் ஆஸ்தி எல்லாவற்றையும் அவனுடைய பெற்றோரிடத்தில் கேட்டு அவன் வாங்கினதுக்கு அப்புறமாக அவனிடத்திலே அநேக நண்பர்கள் நினைச்சார்கள், அவனை சுற்றி வருகிறார்கள். அவன் நினைச்சான். 14ஆம் வசனத்தை நீங்கள் பார்க்கலாம். இப்போ அவன் எல்லாவற்றையும் வாங்கிட்டு அவனுடைய ஃப்ரெண்ட்ஸோடு கூட போய் எல்லாவற்றையும் என்ன செஞ்சான், அழித்து போட்டான். ஒரு பணத்தை சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம், அதை செலவழிப்பது என்ன செய்யுது, ரொம்ப ஈஸி. நம்ம கையில் ஒரு 1000 ரூபா கொடுத்து, இப்போ இன்றைக்கி ஐஎம்எஸ் விற்பனை விழா, ஒரு 1000 ரூபா கொடுத்து அங்கே போய் நின்னீங்கன்னா வேகமாக என்ன செய்கிறோம், 2 ஸ்டாலுக்கு நீங்கள் 3 ஸ்டால் போனீங்கன்னா அவ்வளோ ரூபாய் என்ன செய்யணும், காலி ஆயிடும். இப்போ வேகமாக என்ன செய்யலாம்,
செலவழிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸி. ஒரே நிமிஷத்தில் நீங்கள் எத்தனை 1000 லட்சம்னாலும் நீங்கள் செலவழிக்கலாம். ஆனால் அதை நீங்கள் சம்பாதிப்பது ரொம்ப கஷ்டம். ஆனால் இந்த மனிதன் என்னச்சான், அவனுடைய ஆஸ்தி எல்லாவற்றையும் வாங்கி கொண்டு அங்கே போய் எல்லாவற்றையும் என்னச்சான், அவன் நண்பரோடு கூட எல்லாவற்றையும் செலவழித்து முடிச்சாச்சு. இப்போ என்ன செய்வாங்க நண்பர்கள், மறுபடியும் அவங்க கூட இருப்பாங்க. அப்பா இவ்வளோ நாளும் எனக்கு சாப்பாடு போட்ட, இன்றைக்கி எல்லாம் வாங்கி தந்த, நேரம் இப்படி நேரத்துக்கு எல்லாம் தந்த, நான் அவங்க கூடயே இருக்கேன் இவ்வளோ நாளும் அப்படின்னு சொல்லி இருப்பாங்களா? இல்லை. உடனே நினச்சிட்டாங்க அவன் கையில் இருந்த பணம் எல்லாம் செலவழிஞ்ச பிறகு நினச்சாங்க போயிட்டாங்க. இதுதான் உலக வாழ்க்கை. உலகமும் இதுதான். இன்றைக்கும் உலகமும் அப்படி தான் நினச்சிது இருக்காது. நம்முடைய பணம் இருக்கும்போது நம்மளோட கூட இருப்பார்கள், நமக்கு அவர்கள் தேவை இருக்கும்போது நம்மளோட கூட இருப்பார்கள். ஆனால் நம்முடைய தேவை முடிந்து விட்டு சொன்னால் நம்மை விட்டு நினைச்சார்கள், அவர்கள் ஓடி விடுவார்கள். இதே போல் தான் இந்த சம்பவத்திலும் நினைச்சார். அந்த ஓமையிலும் நாம் பார்க்கலாம். அந்த மனிதனுடைய எல்லா பொருட்களும் செலவழிந்த பிடிப்பு நினைச்சார்கள், அவருடைய சிநேகிதத்தை விட்டு நினைச்சார்கள், போய்விட்டார்கள் என்று சொல்லி பார்க்கலாம். 15ஆம் வசனத்தை வாசிங்க. இங்கே முடிஞ்சு போச்சு, எல்லாமே என்ன செஞ்சிச்சு, முடிஞ்சு போச்சு. அவனுடைய நண்பர்கள்லாம் போயாச்சு. இனிமேல் அவனுக்கு சாப்பிட்றதுக்கு வழி இல்லை, எங்கேயுமே என்ன செய்ய முடியாது, பிழைக்க முடியாது. ஆனால் சாப்பிடாமல் என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது ஒரு நேரம் கூட. அப்போ என்ன செஞ்சான், அங்கே போய் ஏதாவது ஒரு தேசத்து குடியில் போய் என்ன செஞ்சான், அங்கே ஒரு ஐஸ்வர்யான் ஒரு வீட்டில் போய் என்ன செஞ்சான், அங்கே போய் அவனுக்கு ஒரு வேலை கேட்குறான். கேட்ட உடனே என்ன செஞ்சுது, அவனுக்கு நல்ல வேலையாக கிடச்சிது இல்லை, பன்றி மேய்க்கிறதுக்கு என்ன செய்யுது ஒரு வேலை கிடச்சிது. உடனே நீங்கள் அங்கே நீ போய் அந்த பண்டிகளை போய் என்ன செய்யுது மேய் என்று சொல்லி அவனுக்கு அப்படிப்பட்டதான ஒரு வேலை என்ன செய்து கொடுக்கப்பட்டது. பிரியமானவர்களே, இதில் நம்ம ஒரு காரியத்தை ரொம்ப பார்க்கலாம். என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால், நம்மளுக்கு ஆண்டவர் இந்த உலகத்திலே மனிதனை படைத்து அவனுக்கு ஏதேன் தோட்டம் என்று சொல்லி ஒரு தோட்டத்தை நினைச்சார், கொடுத்தார். அவனுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை நினைச்சார், அமைத்து கொடுத்தார். ஆனால் அந்த வாழ்க்கை வேண்டாம் என்று சொல்லி அவர்கள் கீழ்ப்படியாத நிமித்தமாக அந்த வாழ்க்கையை நினைச்சார்கள், இழந்து போனார்கள். அதே போல தான் இந்த இளைய மகன் ஓமையிலும் அதை தான் நீங்கள் பார்க்கலாம். அவனுக்கென்று அவனுடைய வீட்டில் எல்லாமும் இருந்தது, சகலமும் இருந்தது. அவனுக்கு எல்லாமே வேலைக்காரர்கள் இருந்தார்கள், நேரத்துக்கு சாப்பாடு, எங்கு இருந்தாலும் அவன் நினச்சலாம், சுதந்திரமாக அவன் லாந்தலாம். அவன் வீட்டுகளில் அவனுக்கு கொடுக்கப்பட்ட இடத்துல அவன் சுதந்திரமாக நினச்சலாம், இருக்கலாம். அதே போல தான் இந்த உலகத்திலே மனிதனை படைத்து ஏதோ தோட்டத்திலே ஆண்டவர் நினைச்சார் வைத்தார், ஆதாம் ஏவாளை நினைச்சார் வைத்தார். அவர்கள் சுதந்திரமாக ஆண்டவருடைய கட்டுப்பாட்டிலே நினைச்சார்கள் இருந்தார்கள். ஒவ்வொரு நாளும் சாயங்கால வேளையிலே, குளிர்ச்சியான வேளையிலே ஆண்டவர் அவர்களோடு கூட நினைச்சார், பேசி உறவாடி கொண்டிருந்தார். ஆனால் அது அவர்கள் பிடிக்கவில்லை. எப்படி இந்த இளையகுமாரனுக்கு ஆண்டவரோடு அவருடைய பெற்றோரோடு கூட இருந்த அந்த வாழ்க்கை பிடிக்கவில்லை, அதே போல் இந்த மனிதனுக்கும் கூட என்ன செய்து பிடிக்கவில்லை. அவன் அவருடைய பாவம் செய்து கீழ்ப்பணி நிமித்தமாக நினைச்சான், அவரோடு கூட உள்ள உறவை நினைச்சான், இழந்தான். அதே போல தான் இந்த இளையகுமாரனும் அவருடைய பெற்றோரோடு இருந்த உறவை இழந்து விட்டான். ஒருவேளை அவன் மனதில் நினைத்திருக்கலாம், நாம் எல்லாவற்றையும் இழந்து விட்டோம், அவரிடத்திலே ஆஸ்தி நமக்குள்ள பங்கை என்ன செஞ்சோம், எடுத்துகிட்டு வந்துட்டோம், இனிமேல் போய் அங்கே பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை. அப்படி தானே? அவனுக்கு 2 மகன், ஒரு மகனுக்குரிய பங்கை முழுவதுமாக அவன் நினச்சான் பெற்றுக்கொண்டான். இன்னொரு பங்கு அவனுக்கு அவனுடைய மூத்த மகனுக்கு தான் நினச்சிது அங்கே இருக்குது. அப்போது இது எப்படி நம்ம என்ன செய்ய முடியும்? அப்போ அவனுக்குள்ளாக அவன் கவலைப்பட்டு என்ன செஞ்சான், அவன் இனிமேல் நம்ம அங்கே போக முடியாது என்று சொல்லி அந்த இடத்துல என்ன செய்யறான், பன்றி மேய்க்கிற வேலைக்கு அங்கே என்ன செய்கிறான், அவன் அமர்த்தப்படுகிறான். அப்போ அங்கேயே என்ன செஞ்சு அவனுக்கு பசி வந்துட்டு, ஒருவேளை அவன் அடிமையாக இருக்கிறான். ஒரு அவனுடைய பிள்ளைகளுக்கு எப்படி சாப்பாடு கொடுப்பாங்க, அவன் அடிமைக்கு எப்படி சாப்பாடு கொடுப்பாங்க? ஒரு பெற்றோர் அடிமைக்கு அவங்களுக்கு கொடுக்குறதா என்ன செய்யணும், சாப்பிடணும். ஆனால் அவனுடைய சொந்த குமாரனாக இருந்தால் அப்படி இல்லை, அப்படி தானே அவனுக்கு எல்லாமே அவனுக்கு கிடைக்கும். ஆனால் அவன் அடிமையாக இருந்த நிமித்தமாக அவனுக்கு என்ன செய்யுது, ஒன்றுமே கிடைக்கல. 16ஆம் வசனத்தை நீங்கள் வாசிங்க. 16ஆம் வசனம். இப்போ அங்கே பார்க்குறோம், பன்றி தின்கிற தவிட என்ன செய்யறான், அவனுக்கு உணவு காணலை, அவனுக்கு கொடுக்கப்பட்ட உணவு என்ன செய்யலை, அவன் வயிற்றுக்கு காணலைன்னொடனே அவன் பன்றிக்கு கொடுக்கப்பட்ட உணவை என்ன செய்கிறான், எடுக்கிறான். அதை எப்படியாவது சாப்பிடலாம் பார்க்குறான். அங்கே உள்ளவங்க அதுக்கு என்ன செய்யலை, ஒத்துழைக்கலை. பன்றிக்கு உணவை வச்சுக்கோ, நீ அதை போய் சாப்பிட்றதுக்கு நிற்கான்னு சொல்லி அவனை கண்டித்தார்கள், அவனை அடித்தார்கள் என்று சொல்லி பார்க்கலாம். ஆனால் இப்போ தான் அவனுக்கு என்ன செய்யுது, புத்தி வருது. ஐயோ, நம்முடைய தகப்பன் வீட்டில் இருக்கும்போது நமக்கு எல்லாமே கிடச்சித, நம்ம எங்கெல்லாம் போனோமா, நம்ம சுதந்திரமாக இருந்தோமே, அப்போ அவனுக்கு தெரியல அது சுதந்திரமும் தெரியல. ஆனால் இப்போ தான் என்ன செய்யுது, அவனுடைய கண்ணு தெளியுது. அதான் நீங்கள் 17ஆம் வசனத்தை நீங்கள் பார்க்கலாம், அவனுக்கு புத்தி தெளியுது. அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன் தன் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியால் சாகிறேனே என்று சொல்லி அவனுடைய வேலைக்காரனுக்கு, வீட்டு வேலைக்காரனுக்கு என்ன செய்யுது, எல்லாமே இருக்கான், பூரணமாக என்ன செய்யுது, சாப்பாடு கிடைக்கி. ஆனால் நான் என்ன செய்தேன், இங்கே பசியினால் வாழுகிறேன் என்று சொல்லி அவனுக்குள்ளே என்ன செய்யுது, ஒரு எண்ணம் வந்துடுது. இப்போ தான் என்ன செய்யுது, புத்தி தெளியுது. 18ஆம் வசனம் நீங்கள் பார்க்கலாம், நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய்
தகப்பனே பரத்துக்கு விரோதமாகவும் மூக்கும்பாவும் பாவம் செய்யும். மனசுகளே பேசிக்கிறான். என்னச்சுதான் மனசுகளே பேசி, இனிமேல் உம்முடைய குமாரன் சொல்லப்படக்கு நான் பாத்திரம் இல்லை என்று சொல்லி அவனிடத்தில் நான் சொல்லுவேன், உம்முடைய கூலிக்காரிடத்தில் ஒருவனாக என்னை வைத்துக்கொள்ளும் என்று சொல்லி நான் என்னுடைய தகப்பனத்தில் சொல்வேன் என்று அவன் மனதிலே என்ன செய்கிறான் நினைத்து கொண்டு 20ஆம் வசனம் நீங்கள் பார்க்கலாம், அவன் எழுந்து புறப்பட்டு, இதற்கு மேலே நமக்கு இருந்தால் நமக்கு இது ஒரு வேளை உணவு கூட என்ன செய்யாது கிடைக்காது என்று சொல்லி அவன் எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்து என்ன செய்கிறான், அவன் தகப்பனிடத்தில் வாரான். இப்போ தான் ஒரு முக்கியமான காரியம் நடக்குது. ஒருவேளை நம்முடைய உலகப்பரமான தகப்பனாக இருந்தால் என்ன செய்வார், எல்லாத்தையும் வாங்கிட்டு அவன் சொத்தெல்லாம் வாங்கிட்டு வெளியே போயிட்டு மறுபடியும் வந்தால் என்ன செய்வார், ஒரு கம்பு எடுத்து அடித்து விரட்டுவார். இல்லைன்னா வேறு என்ன வேலை உண்டு, இப்போ வந்து அறுவாலை எடுத்துருந்தாங்க. அப்படி தானே, அப்படி தான் நடக்குது இப்போ எல்லா காரியமும். ஆனால் நம்முடைய பரம தகப்பன் நினைச்சார், இப்படி அவன் தூரத்தில் வருகிறார் என்று அவன் பார்த்த உடனே என்ன செய்கிறார், அவனை எதிர்கொண்டு ஓடுகிறார். எதிர்கொண்டு என்ன செய்கிறார், ஓடுகிறார். பிரியமானவர்களே, இந்திய நாளிலும் நம்முடைய வாழ்க்கையும் அப்படித்தான். ஒருவேளை நாம் ஏதேன் தோட்டத்திலே ஆண்டவரோடு கூட அந்த உறவை நாம் இழந்து நாம் அவரை விட்டு பிரிந்தோம். ஆனாலும் சிறுவையின் அன்பு நிமித்தமாக அவர் நம்ம என்ன செய்தார், இழுத்து கொண்டார். ஒரு மனிதன் பாவத்தில் விழுந்து அவன் ஆண்டவரோடு கூட இருந்த உறவை அவன் முறித்து கொண்டான். ஆனால் சிலுவையில் அவனுடைய சத்தத்தை தன்னுடைய ரத்தத்தை சிந்தி அந்த அன்பினாலே என்ன செய்தார், எல்லா மனிதனையும் அவர் இழுத்து கொண்டார். ஒரே நாம் பாவம் செய்திருக்கலாம், அந்த தகப்பன் அந்த மகன் நினைச்சான் பாவம் செய்து அவனுடைய எல்லாவற்றையும் வெற்று போட்டான், அவனை எல்லாவற்றையும் அவன் இழந்து போனான். ஆனாலும் மறுபடியுமாக அந்த தகப்பனத்தில் வருகிறான். அப்போ அந்த தகப்பன் என்ன நினச்சிருப்பாரு, இந்த உலகப்பிரான தகப்பன் என்ன நினைப்பார் நமக்கு தெரியும். ஆனால் அந்த தகப்பன் என்ன நினச்சிருக்காரு, அவன் வந்துட்டான் அப்படிங்கிறதே நினச்சது ஒரு மனம் திரும்புதலாக நினச்சி நினைக்கிறேன். பிரியமானவர்களே, நாம் ஆண்டவர் நோக்கி வருவதே முதல்ல மனம் திரும்புதல். அப்படி தானே, ஆண்டவர் என்ன தவறு செய்தாலும் பாவத்தில் விழுந்தாலும் கூட அந்த பாவத்தை விட்டு நாம் மனம் திரும்பி ஆண்டவரோடு நோக்கி நாம் வருகிறோம் என்று சொன்னால் ஆண்டவர் நம்ம நினைச்சுவார், அப்படியே ஏற்றுக்கொள்ளார். நாம் எந்த ஒரு சூழ்நிலையிலும் இருக்கலாம், நாம் பாவம் செய்து எந்த ஒரு சூழ்நிலையும் இருக்கலாம். ஆனால் ஆண்டவரிடத்தில் நாம் வரும்போது அவர் நம்மை அணைத்துக் கொள்கிறார், நம்ம முத்தமிடுகிறார், நம்ம நினைச்சார் ஆசீர்வதித்து நம்ம ஏற்றுக்கொள்கிறார் நினச்சிருப்போம். அதே போல தான் இந்த பரம தகப்பனும் நினைச்சார். அவனை தூரத்தில் கண்டு 20ஆம் வசனம் எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போது அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கொண்டி கொண்டு நினைச்சான், அவனை முத்தம் செய்தான் என்று சொல்லி பார்க்கலாம். இங்கே பார்க்குறோம் அவனுடைய இளைய குமாரனிடத்தில் அவன் எவ்வளவு பாசம் வைத்திருக்கான். ஒருவேளை இந்த இப்போ தான் ஒரு முக்கியமான காரியத்துக்கு நாம் வாரோம் என்று சொன்னால், முதலாவது நான் சொன்னேன் ஏற்கனவே, அவனுடைய மூத்த குமாரன் நல்லவனாகவும் இளைய குமாரன் கெட்டவனாகவும் நினைச்சான் காணப்பட்டான். ஆனால் இந்த சம்பவத்தில் கடைசி பகுதியில் நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொன்னால், அவன் வந்த உடனே அவனை நினைச்சார் ஏற்றுக்கொள்கிறார். அவன் தகப்பன் நினைச்சார் ஏற்றுக்கொள்கிறார். அப்போ அவனுக்கு தான் அதனுடைய மூத்த மகனுக்கு நினைச்சது கோவம் வருது. 30ஆம் வசனம் நீங்கள் பார்க்கலாம், உங்களுடைய ஆஸ்தியை அழித்து போட்ட உங்களுடைய குமாரனை இவன் வந்தவுடனே அவன் கொளுத்த கண்டியவனுக்காக அடிப்பித்தீரே என்று சொல்லி அவனுக்குள்ளாக நினைச்சது பொறாமல் வருது. அவன் எல்லாவற்றையும் வாங்கி அவனை கொடுத்துட்டு இல்லையா, மறுபடியும் அவன் வரும்போது அவனை ஏன் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி அவனுக்குள்ளாக ஒரு பொறாமை எண்ணம் வருகிறது என்று சொல்லி பார்க்கலாம். இதுதான் இந்த பிரியமானவர்களே, ஒருவேளை நாம் ஆண்டவரோடு கூட வாழ்கிற நம்மை நேசிப்பதை காட்டிலும் ஆண்டவரை தூசித்து கொண்டு பாவத்திலே வாழ்கிற மக்களை தான் ஆண்டவர் அதிகமாக நேசிக்கிறார். அதான் ஆண்டவர் சொல்கிறார், பாவிகளை ரட்சிக்கவே மனுஷகுமாரன் உலகத்தில் வந்தார் என்று சொல்லி வேதம் நமக்கு நினைச்சது அதுமாதிரி கற்றுக் கொடுக்குது. நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கோம், அவரோடு கூட எப்போதும் நாம் நேரம் செலவிடுகிறோம், அவரோடு கூட நாம் வேதத்தை வாசிக்கிறோம், அவரோடு கூட நாம் ஜெபத்தில் நேரத்தை செலவிடுகிறோம். நம்மை விட பாவிகளை அதிகமாக நேசிக்கிறார். அவன் எப்போதும் தன்னுடைய பாவத்தை விட்டு மனம் திரும்பி வருவான் என்று சொல்லி அவன் அவருடைய நினைச்சார் காத்து கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, அவனுடைய வாழ்க்கை நினைச்சது இப்போது புதிதாக நினைச்சது மாற்றப்பட்டது. இப்போது தான் அவனுக்கு புதிய வாழ்வு நினைச்சது கிடைக்குது. ஒருவேளை அவன் அப்பாவோடு முதலாவது இருந்த வாழ்க்கையை விட இப்போது அவனுடைய வாழ்க்கை நினைச்சது புதிதாக காணப்படுகிறது. இதுதான் பிரியமானவர்களே, அநேகர் நாம் பாவத்தில் விழுந்து விட்டு எப்படியாவது நான் பரிசுத்தமாக வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் வரும்போது அவர் எப்படி ஏற்றுக்கொள்கிறாரோ அதே போல் நமக்கு விரோதமாக பாவம் செய்துவிட்டு தவறு செய்துவிட்டு யாராவது நம்ம இடத்துல வருவார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கும் நாம் வாழ்வளிப்பதற்கு என்ன செய்ய வேண்டும், நாம் முன்வர வேண்டும் என்று சொல்லி நமக்கு வேதம் கற்றுக் கொடுக்கிறது. ஒருவேளை இதில் ஒரு சிறிய காரியத்தை மாத்திரம் நான் சொல்லிவிட்டு நான் கடந்து போகிறேன். முதலாவதாக ஒரு காரியத்தை நான் பார்த்தோம், அந்த அப்பா அவனுடைய மகன் திரும்ப வரும்போது ஒரு காரியத்தை செய்தார். அவன் தூரத்தில் வரும்போது அவனுடைய தப்பன் அவனை கண்டான். முதல்ல அவனை நினைச்சார் பார்த்துட்டு அவன் மேலே ரெண்டாவது நினைச்சார் மனதுருகிறார். ஐயோ, நம்ம மகன் தானே, நம்ம பிள்ளை தானே, அவன் பாவம் செய்தால் கூட நம்ம விட்டு போனால் கூட அவன் நம்ம பையன் தானே சொல்லி அவன் இடத்துல நினைச்சார் மனதுருகிறார். மூணாவது காரியத்தில் நினைச்சார்னா அவனை சந்தித்து தன்னுடைய வீட்டுக்கு நினைச்சார். அழைத்துக்கிட்டு நினைச்சார் ஓடி போகிறார். அவனை அழைத்து வர வேண்டும் என்று சொல்லி அவனை எதிர்கொண்டு நினைச்சார் ஓடி போகிறார். அடுத்தபடியாக அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு நினைச்சார் அவனுக்கு முத்தம் செய்தார் என்று சொல்லி பார்க்கலாம். அதே போல் தன்னுடைய பாவத்தை
அவன் நினைச்சான் தகப்பனிடத்தை அறிக்கிறான், அப்பா நான் தப்பு செஞ்சிட்டேன்னு சொல்லி அவனை அறிக்கையிடுகிறான். அதை நினைச்சார், கேட்டு அவனுக்கு நினைச்சார், மன்னித்தார். அதோடு மாத்திரமல்ல, அவனுக்கு உயர்ந்த வஸ்திரத்தை நினைச்சார், உடுத்து வித்தார். அவன் கைக்கு நினைச்சார், மோதிரத்தை போட்டார். அவன் கால்களுக்கு பாதரட்சி கொடுத்தார். அவனுக்கு ஒரு பெரிய விருந்தை கூட நினைச்சார், ஆயத்தம் பண்ணினார். அவனோடு கூட அவனுடைய கூட இருந்த வேலைக்காரர்கள், அவனுடைய ஊழியக்காரர்கள் எல்லாரும் கூட சேர்ந்து நினைச்சான். அவன் தன்னுடைய மகன் அவன் மரித்தான், திரும்பவும் காணப்பட்டான் என்று சொல்லி, அவன் உயிர்த்தான் என்று சொல்லி நினைச்சான். அவர்களோடு கூட எல்லோரும் சேர்ந்து நினைச்சார்கள், சந்தோஷப்பட்டார்கள். இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையும் நினைச்சது இருக்கிறது. நாம் ஏதேன் தோட்டத்தில் நம்முடைய வாழ்க்கையை இழந்தோம், ஆனாலும் நம்முடைய சிலுவையின் அன்பினால் நம்மை மீட்டு கொண்டார். ஆனால் அவரை நோக்கி நாம் வரும்போது நாம் என்ன செய்யுது, ஆண்டவர் நம்மை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்கிறார். ஒரு அதுதான் வேறு சொல்கிறது, மனம் திருப்பது ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். அந்த சந்தோஷத்தை நம்முடைய வாழ்க்கையிலே தந்து ஆண்டவர் நம்மை வழிநடத்துவாராக. ஆமென். நம்மை காணி காணிச்சு நாம் யாரும் எழுந்து நின்று கீதம் 431 பாடுவோம். முந்தன் சுயமதியே. ஒன்றன் சுயமதியே நெறி என்று உகந்து சாயாதே, அதில் நீ மகிழ்ந்து மாயாதே, அதில் நீ மகிழ்ந்து மாயாதே. மைதனே தேவமரை படியானும் படுத்துமதி தனை கேளாய், தீங்கொழிந்திடமாய் மனம் தாழாய், அருள் சூழாய்.
கிருபை இறக்கம் அன்பில் இருந்த அன்பின் பரமத்தந்தையை மேலும் நன்றியோடு துதிக்கிறோம். நீ தந்த அந்த ஓய்வு நாளிலே ஆண்டவர் உங்களுடைய பாதப்படியிலே வந்து உண்மை பாடி ஆராதித்தோம். உங்களுடைய வேத வசனங்களை கற்றுக்கொண்டோம் அப்பா. உங்களுடைய கரத்திலே பெற்ற ஆசீர்வாதத்தின் படியே உங்களுடைய பிள்ளையாகி நாங்கள் காணிக்கையாக நாங்கள் படைத்திருக்கிறோம். காணிக்கை படைத்த ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கரங்களையும் நீர் தொட்டு ஆசீர்வத்தில் வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் அப்பா. உன் கைகளை பிரயாசித்து நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் சின்ன வசனத்தின்படி அப்பா. உங்களுடைய பிள்ளைகள் பாக்கியமும் நன்மையும் அவர்கள் உண்டாகட்டும் அப்பா. இந்த நாளில் கேட்ட செய்தி உங்கள் கருத்தில் உங்கள் கண்கள் முன்பாக கொண்டு வருகிறோம் அப்பா. அவருடைய அந்த இளைய குமாரன் அவன் கெட்ட குமாரன் என்று அழைக்கப்பட்டான். ஆனாலும் தன்னுடைய பாவத்தை அவன் உணர்ந்து அதை அறிக்கை செய்து அவன் தன்னுடைய தகப்பனிடத்தில் மீண்டும் வந்தபோது, தன்னுடைய பிதாவினிடத்தில் அவன் திரும்ப வந்தபோது அவன் அவரை ஏற்றுக்கொண்டார். அதே போல் இன்றும் கூட ஆண்டவரே, நாங்கள் உண்மை விட்டு நாங்கள் வழி தவறி இருக்கலாம், பாவத்தில் மூழ்கி இருக்கலாம். ஆனாலும் பரம தகப்பனாகி உம்மிடத்தில் நாங்கள் வரும்போது எங்களுடைய பாவத்தை உணர்ந்து அதை அறிக்கை செய்து உம்மிடத்தில் நாங்கள் வந்தாலே போதும் அப்பா, நீ எங்களை ஏற்றுக்கொள்வீர். நாங்கள் பாவத்தை அறிக்கை செய்வதற்கு முன்பதாகவே எங்கள் சிந்தையை நீர் அறிந்திருக்கிறப்பா. எதற்காக என் மகன் என்னிடத்தில் வருகிறான் என்று சொல்லி தன்னுடைய சிந்தையை அறிந்திருக்கிறீர். ஒருவேளை அந்த தகப்பன் கூட அவன் தூரத்தில் வரும்போது அவனுடைய சிந்தையை அறிந்து கொண்டார். தன்னுடைய மகன் பாவத்தை உணர்ந்து விட்டான். தன்னுடைய பாவத்தை அவன் உணர்ந்து அவன் அறிக்கை செய்து அவன் வருகிறான் என்று சொல்லி அவனை ஓடி சென்று அவர் முத்தமிட்டார். அதே போலத்தான் ஆண்டவரே, இன்றும் எங்களோடு கூட நீர் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையும் கூட நீர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறப்பா. எங்கள் பாவத்தை நாங்கள் விட்டு நாங்கள் மனம் திரும்பும்போது நீர் எங்களை ஏற்றுக்கொள்வீர். இந்த உலகத்தில் அநேக மக்கள் பாவத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பாவத்தோடு கூட உடன்படிக்கை பண்ணி கொண்டு அதரோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அழுக்கோடு கூட அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்பா. ஆனால் அவர்கள் எப்போது வருவார் என்று சொல்லி நீர் காத்து கொண்டே இருக்கிறப்பா. மனம் திரும்ப ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று சொல்லி வசந்தப்படியப்பா. நீர் பாவத்தில் வாழ்கிற மக்களை நீர் நேசித்து அவர்கள் மனம் திரும்ப மாட்டாரா என்று சொல்லி ஆண்டவரே நீர் காத்து கொண்டிருக்கிறப்பா. இந்த உலகத்தில் ஒவ்வொரு மக்களையும் நாங்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த ஆராதனை பங்குண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நாங்கள் மறுபடியும் நன்றி சொல்கிறோம் அப்பா. ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிங்க. சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர்களை ஒவ்வொருவரையும் என் தேவன் நீர் ஆசீர்வதிங்க. அந்த நாளில் நடைபெறுக்கு IMS உறுப்பினர்களுக்காக ஜெபிக்கிறோம். அந்த வட இந்தியாவிலே உங்களுடைய ஊழியத்தை நிறைவேற்றுகிற அந்த மக்களுக்கென்று அந்த காணிக்கை முழுவதுமாக செலவிடப்படுவதற்கு ஆண்டவரை நாங்கள் எங்களையே அர்ப்பணிக்கிறோம் அப்பா. அதற்காக நாங்கள் பிரயாசம் எடுக்க, அதன் மூலமாக நாங்கள் பிரயாசம் எடுப்பதன் மூலமாக அதற்குரிய ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தருவீர். எங்களுடைய வாழ்க்கையில் தருவீர். எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நீ தருவீரப்பா. உங்களுடைய மிஷனரி ஊழியத்திற்கு நாங்கள் இருக்கிற பிரயாசம் எல்லாவற்றையும் என் தேவன் ஆண்டவர் நீர் அறிந்திருக்கிறப்பா. எங்கள் திருச்சபையாக நாங்கள் சேர்ந்து இந்த விற்பனை விழாவாக நாங்கள் ஆசரிக்கிறோம் அப்பா. அதில் கலந்து கொள்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிங்க. அந்த காணிக்கை பணம் எல்லாவற்றையும் ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தின் விருத்திக்கென்று அது செலவிடப்படுவதற்கு நீர் பலன் தாங்க. அதே போல் எங்கள் திருச்சியில் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சிறு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, வாலிபர்களை ஆசீர்வதிங்க, பெரியவர்களை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க. அரசு தேர்வு எழுதுகிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க. இதுவரை அவர்கள் எழுதின தேர்வு என் தேவன் அவர்களோடு கூட இருந்து நல்ல ஞானத்தை கொடுத்தீர், நல்ல சரீர சுகத்தை கொடுத்தீர். இன்னும் கூட அரசு தேர்வு எழுதிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவன் தாமே அவர்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க, பலத்தை கொடுங்க, சுகத்தை கொடுங்க. ஆண்டவரே, ஒரு உற்சாகத்தை கொடுங்க. ஆண்டவரே, அந்த பிள்ளைகள் உற்சாகத்தோடு அந்த தேர்வு எதிர்கொள்வதற்கு அவர்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க, ஞாபக சக்தியை கொடுங்க. உங்களுடைய கருத்தை எங்கள் தாழ் தருகிறோம். படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க. படித்து முடித்துவிட்டு வேலை கண்டு காத்திருக்க பிள்ளைகளுக்கு வேலையை கொடுங்க. திருமணத்துக்கு காத்திருக்க பிள்ளைகளுக்கு திருமண வாழ்க்கையை ஆயத்தப்படுத்தி கொடுங்க. ஆண்டவரே, குழந்தை பாக்கியத்துக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற நேரத்தில் குழந்தை பாக்கியத்தை கொடுங்க அப்பா. ஆண்டவரே, எல்லாவற்றையும் நீர் ஆளுகை செய்யுங்க. எங்கள் திருச்சபை முழுவதுமாக நீர் ஆளுகை செய்ய வேண்டுமானால் உங்களுடைய ஆளுகளுக்கெல்லாம் நாங்கள் உங்களை ஒப்பணிக்கிறோம் அப்பா, அர்ப்பணிக்கிறோம் அப்பா. அதே போல் இந்த புதன்கிழமை நடைபெறுகிற அந்த
ஜெபக்கூட்டத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இதிலிருந்து காலங்களிலே நாங்கள் இன்னும் உம்மை அண்டிக் கொள்வதற்கு ஆண்டவரே அந்த ஜெபக்கூட்டம் ஆண்டவரே ஒரு கருவியாக எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரப்பா. அதில் ஊழியத்தை நிறைவேற்றுகிற ஆண்டவரே உடைய மகனுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சாலமோன் ஐயாவுக்காக நன்றி செலுத்துகிறோம். அவர்களையும் நீர் வல்லமையாக எடுத்து பயன்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய கருத்தை எங்கள் தாழ் தெரிகிறோம். திருச்சபையோடு கூட நீர் இங்கே முத்துகிருஷ்ணகிரி பகுதியிலே வசிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அங்கே அந்த கிராமத்தை நேசித்திருக்கிறீர். அந்த இடத்துல ஒரு ஆலயம் கட்டுவதற்கு நீங்கள் உங்களுக்கு வழியை நீர் ஆயத்தப்படுத்தி கொடுங்க. மேலக்காட்டூர் பகுதியிலே சிறு பிள்ளைகள் மத்தியில் நடைபெறும் ஊழியத்தை நீர் ஆசிர்வதிங்க. அந்த சிறு பிள்ளைகள் மூலமாக அநேக குடும்பங்கள் ரட்சிக்கப்படவும் உடைய மந்தையில் சேர்க்கப்படவும் உதவி செய்யுங்க. உடைய கருத்தை எங்கள் தாழ் தருகிறோம். பெரிய காரியங்கள் செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கணும் நல்ல பிதாவே. உடைய கர்த்தா இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவுடைய ஐக்கியம் உடைய கூட இப்போதைக்கு இருப்பதாக. ஆராதனையில் பங்குண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக மறுபடியும் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. பாடல் பாடின பிள்ளைகள், இசை மீட்டின பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசிரிங்க ஆண்டவரே. உமக்கென்று அவர்கள் நேரத்தை செலவிட்டு ஆண்டவரே பாடல் பயிற்சியில் கலந்து கொண்டு பாடலை பாடின ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஒவ்வொருவரும் உங்களுடைய ராஜ்யத்திலே ஆண்டவரே உங்களுடைய ராஜ்யத்திற்கென்று தங்களுடைய தாளந்தை கொடுத்துரு அந்த ஆண்டவரே நீங்கள் கொடுத்துட்டு அந்த தாளத்தை உமக்கென்று பயன்படுத்துகிறார்களப்பா. அந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசிரியங்க. அவர்களை உற்சாகப்படுத்துகிற பெற்றோர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசிரிங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜெபம் நல்ல பிதாவே. நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, உங்களுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் சேரவாதே மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. தேவ சமானத்தோடு போய் கடவும். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம்.